ஓ பட்டர்ஃப்ளை மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மார்ச் 6 மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி பிரகாஷோட மென்டல் மனதில் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. செல்வராகவன் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் மாதுரி ஜெயின் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த மூவிக்கு மியூசிக் பண்றாரு. சதீஷோட சற்றென்று மாருதி வானிலை படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஷர்வானந்தோட அடுத்த படம் போகி இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சம்பத் டைரக்ஷன்ல ஷர்வானந்த் அனுபமா டிம்பிள் ஹயாத்தி நடிக்கிறாங்க. ஆகஸ்ட் 28 மூவி ரிலீஸ் ஆக போகுது. பாரி இளவழகன் டைரக்ஷன் பண்ற மூவிக்கான ஷூட்டிங் ரீசெண்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் அன்பே டயானா. மூவியும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. சூரி ஹீரோவா நடிச்சு அடுத்து வரப்போற படம் மண்டாடி. இந்த மூவிக்கான ஷூட்டிங் இது வரைக்கும் 90 நாள் கிட்ட முடிச்சிருக்காங்க. இன்னொரு 1 மாசம் கிட்ட ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. இந்த 1 மாசத்துக்கான ஷூட்டிங்ல தான் இந்த மூவியோட பிளாஷ்பேக் சீன்ஸா ஷூட் பண்ண போறாங்க. இது ஒரு பிக்கெஸ்ட் பட்ஜெட்ல வரப்போறதா சொல்றாங்க. பட்ஜெட் எவ்வளவு, படம் எப்போ வரப்போகுதுன்னு அப்டேட் வந்தா நான் சொல்றேன். கமலஹாசன் ரஜினிகாந்த் காம்போ மூவி புறமாவோட பிகைண்ட் தி சீன் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தலைவர் 173 மூவில பசில் ஜோசப் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கிறது நியூஸ் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, இப்போதைக்கு நியூஸா வந்திருக்கு. சூப்பர் ஸ்டாரோட பையனா இவர் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் பிரியங்கா மோகன் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வரும். சூர்யாவோட சூர்யா 47 மூவில ஒரு 2-3 டேஸாவே டோவினோ தாமஸ் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ஆனா நிறைய பேர் சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி இந்த மூவிக்குள்ள ஒரு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு. ஆல்ரெடி சூர்யாவோட சூர்யா 46 மூவில துல்கர் சல்மான் ஒரு கேமியோ ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்துச்சு. இப்போ இந்த மூவில இவர் நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். இந்த மூவில டோவினோ தாமஸ் நடிக்கிறத பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டா ஓடிடில ரிலீஸ் பண்ற மூவிஸை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிருக்காரு. நான் நேத்திக்கே இதை பத்தி பேசியிருப்பேன். தியேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சென்சார் பண்ணணும், பிளஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு. அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு வந்தாலும் தியேட்டர் ஓனர்ஸ் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா டைரக்டா ஓடிடிக்கு போன படத்தை அவங்க மறுபடியும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்களாங்கிறது தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் முடிவு எடுப்பாங்க. பென்ஸ் மூவிக்கு நான் அப்டேட் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இந்த படம் பத்தி ஒரு அப்டேட் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். மஸ்டா மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிட்டோம். அண்ட் இந்த படம் எந்த படத்தோட கிளாஷ் ஆகுங்கிறதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது ரிலீஸ் டேட்டை வச்சு தான் சொல்ல முடியும். சூரியோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இப்பதான் அதுக்கான அப்டேட் நான் சொல்லியிருப்பேன். மண்டாடி படம் பத்தி. ஒரு படத்தோட பட்ஜெட்டை விட கலெக்ஷன் அதிகமா வந்துச்சுன்னா அந்த படம் எப்படி ஃபிளாப் ஆகும், அந்த படம் ஹிட் தானே ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில மூவிஸ் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மூவிஸ்ல எல்லா மூவிஸும் ஃபிளாப் கிடையாது. ஒரு சில மூவிஸ் இதுல ஹிட் தான். ஏன் பட்ஜெட்டை விட ஒரு படத்தோட வசூல் அதிகமானாலும் அந்த படம் ஹிட் கிடையாது அப்படின்னா ஒரு சில மூவிஸ் அந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு படத்தோட பட்ஜெட் 10 கோடி அப்படின்னா 15 கோடிக்கு அந்த படத்தை விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப 15 கோடிக்கு வித்ததுல ப்ரொடியூசருக்கு 5 கோடி லாபம் கிடைச்சிட்டு, ஆனா 15 கோடிக்கு அந்த படத்தை வாங்கினவங்க தியேட்டர்கள அந்த படத்துக்கு 15 கோடிக்கு மேல வசூல் வந்தாதானே அந்த படம் ஹிட்னு ஆகும். சோ இதனாலதான் பட்ஜெட்டையும் தாண்டி ப்ரீ பிசினஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சேனலுக்கு புதுசா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரைப்படம் February 27 ரிலீஸ் ஆக போகுது. இது பத்தி நான் பல முறை பேசியிருக்கேன். சன் டிவில மறுபடியும் ஹாலிவுட் மூவிஸை போடுவாங்களாங்கிறது அவங்க டிசைட் பண்றது தான். கமலஹாசன் ரஜினி காம்போ மூவி ப்ரோமோல ஒரு சில லேடிஸ் வராங்களே, அவங்களாம் ஏஐயான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் நானுமே கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப பிகைண்ட் தி சீன் வீடியோ விட்டுருக்காங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரியலா ஷூட் பண்ணது தான் அப்படின்னு. யூட்டன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. இந்த 2 கொஸ்டின் பத்தியுமே ரீசெண்டா நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ரீசெண்டா போட்ட வீடியோஸ் தான். ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் வீர சிவாஜி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.